இப்போ நான் அடிச்சு சொல்றேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிறார். உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது அவர் கிளைம் பண்ணலாம். ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு இடையில தான் போட்டின்னு சீமான் களத்தில் நின்று கிளைம் பண்ணாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களை கிளைம் பண்ணிக்கிறது தான். விஜய்க்கு அதை கிளைம் பண்ணிக்கிறதுல உரிமை இருக்குது. ஹி மஸ்ட் வாக் த டாக்குங்கிற அடிப்படையில் 234 கேண்டிடேட்டை போட்டு அதை நிரூபிக்க வரணும். திமுக தான் போட்டின்னு சொல்லக்கூடிய விஜயால அதிமுகவை ஒரு தீமைன்னு சொல்ல முடியல. இப்போ அதிமுக பாஜக சேர்ந்த பிறகுதான் அதிமுக வந்து தோத்த கட்சிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. ஆனா இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை வைத்துக்கொண்டே நிச்சயமாக உங்களுடைய கனவு நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறார். அமித்ஷா கிட்ட இருந்து முரண்பட்டதாட்ட அர்த்தம் அல்ல. கூட இருந்தவரோட கனவை நிறைவேற்றி தருவன்னு அண்ணாமலை சொல்றது அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பை காட்டுது. இப்போ ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோருடைய நிலைமை வந்து என்ன ஆகும்? சசிகலா களத்துக்குள்ளே இல்லையே. சசிகலா நிலைமை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து பாசிசம் என்பது பாஜகவையும் பாயாசம் என்பது திமுகவையும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான கடும் சொற்களாக வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்தார். இப்போ இன்னைக்கு ஒரு அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோடு பழைய பங்காளியான அதிமுக வந்து கூட்டணி வைத்திருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பாங்க அப்படிங்கிறது வந்து 2 பக்க அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்காரு. இப்போ நான் அடித்து சொல்கிறேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிறார். உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது அவர் கிளைம் பண்ணலாம். ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு இடையில தான் போட்டின்னு சீமான் களத்தில் நின்று கிளைம் பண்ணார. அதை நிரூபிக்கவும் செய்தார. களத்தில் வராத ஒரு விஜய், களத்தில் வராதவங்க அதிமுகவும் என்டிஏயும், சீமான் களத்தில் நின்று எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் போட்டி, பெரியாருக்கும் தமிழ் அடையாளங்களுக்கு தான் போட்டின்னு களத்தில் நின்னார. 16% களத்தில் நின்று எடுத்தாரு. விஜய் களத்தில் நின்று அதை சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை. அது தவறு இல்லைன்னு டாக்டர் ராமதாஸே சொல்றாரு, சீமானே தவறு இல்லைன்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களை கிளைம் பண்ணிக்கிறது தான். விஜய்க்கு அதை கிளைம் பண்ணிக்கிறதுல உரிமை இருக்குது. ஹி மஸ்ட் வாக் த டாக்குங்கிற அடிப்படையில் 234 கேண்டிடேட்டை போட்டு அதை நிரூபிக்க வரணும். இது ஏட்டு சுரக்கா மட்டுமே இருந்துடக்கூடாது. சீமான் களத்துக்குள்ள நின்று திமுக கிட்ட சண்டை போட்டாரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், பெரியார் வர்சஸ் பிரபாகரன், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம். இன்னைக்கும் அதில் தான் சீமான் நிற்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதும் கூட்டணியை நம்பி போறது திராவிட கட்சிகள். நாம் தமிழர் கட்சி மக்களை நம்பி நிற்குதுன்னு போது 214 நிற்குங்கிறத உறுதிப்படுத்துறாரு. அதே போல புலி தனியாக தான் சண்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை கூட்டிக்கிட்டு போகும்னு சொல்லும்போது தீமைக்கு மாற்று தீமை இல்லை, அது நன்மை தான் இருக்க முடியும்னு ஏசுபிரான் சொல்றாரு. முகமது நபி சொல்றாருங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப தங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லக்கூடிய விஜயால அதிமுகவை ஒரு தீமைன்னு சொல்ல முடியல. கொடநாடு கொலை வழக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க முடியல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன ஆச்சுன்னு கேட்க முடியல. அப்போ சீமானுக்க நிலைப்பாட்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஆனஸ்டி இருக்கு, இன்டெகிரிட்டி இருக்குது. ஏபிசிடி எதிர்ப்பு, ஏடிஎம்கே எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, டிஎம்கே எதிர்ப்பு, தன்னோட பேச்சு எண்ணம் செயல்ல 4 பேரையும் ஏத்துட்டு இருக்கிறாரு. 214 போடுவேன்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நாளைக்கு வக்பு அந்த மேட்டருக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அதுல அவர் வந்து முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலையை அதிமுகவும் செய்யல, திமுகவும் செய்யலன்னு தான் சொல்ல போறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதிமுகவும் செய்யல, திமுகவும் செய்யலன்னு தான் சொல்ல போறாரு. டாஸ்மார்க் அதிமுகவும் செய்தது, திமுகவும் செய்ததுன்னு தான் சொல்ல போறாரு. ஊழல் அதிமுகவில் இருந்தது, திமுகவில் இருந்தது தான் சொல்ல போறாரு. விஜய் அதிமுக விஷயத்துல செலக்டிவா இருக்கிறாரு. இப்போ அதிமுக பாஜக சேர்ந்த பிறகுதான் அதிமுக வந்து தோத்த கட்சிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அப்போ சீச்சி இந்த படம் புளிக்கும் கதையாட்டு பலன் நிரூபிச்ச பாஜக பின்னாடி அதிமுக போனதுனால அதிமுக பாஜக கூட்டணி மக்களால் தோற்கடிக்கப்பட்ட கூட்டணிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு? தோத்து போன கூட்டணியில் போய் நீங்க தோத்து போயிருங்களே, என்ன சேர்த்திருக்க மாட்டீங்களா? அந்த ஏக்கம் தானே வெளிப்படுது. சீமான் வந்து ஏபிசிடின்னு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த கூட்டணி அமைஞ்சதும் மக்களை நம்பி நாம் தமிழர் இதுன்னு இருக்கிறாரு. நாளைக்கு பிறந்தா கூட்டணி அதை சொல்லத்தான் போறாரு. ஆனா இவர் வந்து இதுவரை எடப்பாடி தலைமையில் நமக்கு சீட்டு கிடைச்சிடாதுன்னு எதிர்பார்த்திருந்தாரு, ஏங்கி தவிச்சிருக்கிறாரு. இது ஆதவ அர்ஜுனா நீங்க பாஜக போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போயிடுன்னு, அதை பற்றி இவருக்கு என்ன கவலை?
அதிமுக பாஜக கூட போய் மண்ணா போயிட்டு போட்டு அல்லது அவங்க தங்களோட பலத்தை காப்பாத்திட்டு போட்டு இவருக்கு என்ன கவலை? அப்போ நீங்க இந்த அதிமுக கூட்டணி அமைஞ்சது விஜய்க்கு கொஞ்சம் ஷாக்கு தான். இந்த கூட்டணி நீங்க எதிர்பார்த்தீங்க, அது பலன் நிரூபித்த பாஜக பக்கம் அவர் போகும்போது உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. எனிவே நாங்க திமுக போட்டி நாங்க தான் நீங்க கிளைம் பண்றது தவறு இல்லை. என்டிஏ கூட்டணிக்குள் வந்து நாம் தமிழரும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லி வந்தீங்க. இப்ப அந்த என்டிஏ கூட்டணிக்குள் வந்து என்டிஏ கூட்டணியில் நம்மள வரணும் என்னைக்குமே நான் சொல்லலையே தம்பி. இல்ல, சீமான் அவர்களை வேட்பாளர் அறிவிப்புக்கு வாய்ப்பு அதை இருக்கு. சொல்லு தம்பி, அதுலதான் வித்தியாசமே இருக்குது. சீமான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்றதுக்கும் சீமான் அவர்களே சிஎம் கேண்டிடேட்டா அதை சொல்லு, அப்படி கேளு. செங்கோட்டையன் அவர்களை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் அது என்ன? இப்ப எடப்பாடின்னு சொல்லிட்டாங்களே, அது இனிமேல் மாறுமான்னா கஷ்டம் தான். அப்படி சொன்னதுதான் எடப்பாடி அவசரப்பட்டுக்கிட்டாருன்னு எடுத்துக்கிடுங்க. நான் சீமான மோடி சிஎம்மா சொல்லுவாருங்கிறது எடப்பாடி அவசரப்பட்டுட்டு 8 மாசம் முன்னே வந்துட்டாருன்னு எடுத்துக்கிட்டுங்களா? அதை ஆர்டி சாருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு பயந்து தான் எடப்பாடி எடுத்துக்கிடுங்க. அதுதானே நீங்க சசிகலா மேட்டர்ல கரெக்ட் ஆச்சு, இதுவும் கரெக்ட் ஆகும் நம்ம நினைச்சோம். பட் நான் சொன்னமே, சீமான் தனிச்சு தான் நிற்க போறாரு, ஏபிசிடி எதிர்ப்புன்னு நிற்க போறாரு. என்னோட எதிர்பார்ப்பு தான். அதை நான் பிஎம்ஓல இருந்து அதை இன்சிஸ்ட் பண்ணி கொண்டு வர முயற்சி பண்றேன். அவர் ஏபிசிடி எதிர்ப்பு தான் இருக்கிறாரு, இன்னைக்கும் அவர் ஏபிசிடி எதிர்ப்புல தான் இருக்கிறாரு. திராவிட கட்சிகள் தான் கூட்டணி தேடி போவாங்க, நான் வந்து மக்களை நம்பி தனிச்சு நிற்கிறாங்கிறத இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஏன் புலி தனியாக தான் வேட்டையாடும், நாய் தான் 4 நாயை கூட்டிட்டு வேட்டையாடும், நம்ம கடுமையான வார்த்தையில தானே அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பல தொகுதிகளுக்கு வேட்பாளர் இறக்கிட்டாரு. நான் முயற்சி பண்ணங்கிறது உண்மை. என் முயற்சி இதுவரை பலிக்கல, இன்னும் 8 மாசம் இருக்க. நேற்று அமித்ஷாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட போது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு. ஆனா இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது மேல டிடிவி தினகரன் அவர்களை வைத்துக்கொண்டே நிச்சயமாக உங்களுடைய கனவு நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாரு. ரெண்டுமே கொஞ்சம் முரண்பட்ட கருத்தா இருக்கு. எந்த கருத்தை நம்ம ஏத்துக்கும்? இதுல ஒன்றும் முரண்பாடு ஒன்றும் இல்லையே. டிடிவி உள்ள இருந்தாரு, ஒரு லாயலான அலையன்ஸ் பார்ட்னர். எடப்பாடி ஏற்று நிற்கக்கூடிய காலகட்டத்திலே டிடிவி நின்னாரு. டிடிவியோட பலம் வந்து 1%, எடப்பாடிக்கு பலம் 20%. இதுதான் அங்கே மேட்ரு. பட் டிடிவி இருந்தாருங்கிறது மறுக்க முடியாது. கூட இருந்தவரோட கனவை நிறைவேற்றி தருவேன்னு அண்ணாமலை சொல்றது அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பை காட்டுது. அமித்ஷா கிட்ட இருந்து முரண்பட்டதாட்ட அர்த்தம் அல்ல. இப்போ ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோருடைய நிலைமை வந்து என்ன ஆகும்? சசிகலா களத்துக்குள்ளே இல்லையே. சசிகலா நிலைமை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஓபிஎஸ் களத்துக்குள்ள இருக்கிறாரு. அவர் வெளியேறினால்தான் 33% வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு அடி. 2019 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற தேனியில் வெறும் 13% தான். 35% மேலே வாக்கு எடுத்த ராமநாதபுரத்தில் 9% தான். மனோஜ் பாண்டியன் 35% வாக்கு எடுத்த திருநெல்வேலியில் 8% தான். இது வந்து ஓபிஎஸ் வெளியேறினால தென் மாவட்டத்தில் அந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. ஆனால் ஓபிஎஸ் வெளியேறியும் சேலத்தில் 38, திருவள்ளூரில் 36, சிதம்பரத்தில் 36, நாமக்கல், கள்ளக்குறிச்சியில் நல்ல ஓட்டுனா பாமக இல்லாமலே இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா வடபலத்தில் அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. வன்னியர் வாக்குகளால் அது காப்பாற்றப்பட்டிருக்குது. தென்புலத்தில் ஓபிஎஸ் போன பிறகு முக்குலத்தோர் பிற ஜாதிகள் வெளியேறினால பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இது வந்து அரசியல் அரங்கத்தில் எல்லாருக்குமே தெரியுது. ஓபிஎஸ்க்கு நிலைமை தெரியுது. என்டியூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸு. அமைதியாக இருக்கிறது பொலிட்டிக்ஸில் ஒரு வெர்ச்சு தான். ஓபிஎஸ் ஐயா பேசினார், அமைதியாக இருங்கய்யா, கடவுளர்களால் உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்லது நடந்தது மாதிரி இந்த முறை உங்களுக்கு நல்லது நடக்கும், அமைதியாக இருங்க அப்படிங்கிற கருத்தை சொன்னேன். அவர் அமைதியாக இருக்கிறாரு, மோடியை நம்பி இருக்கிறாரு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவர் 1% தான் நிரூபித்தாலும் தென் மாவட்டத்தில் 20-25% வாக்குகள் அதிமுக காலி ஆறுது காரணம் ஓபிஎஸ் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில அளவில் பெரிய பொறுப்பிலிருந்து அப்புறம் வெளியேறினீங்க கட்சியிலிருந்து. தற்போது பாமகவிற்குள் என்ன நடக்கிறது? ஒரு உட்கட்சி பூசல் ஏதோ முற்றிய நிலையில் வந்து இருக்கா? இல்லை, நீரடித்து நீர் விலகுவதில்லை. ராமதாஸும் அன்புமணி ஒன்றா தான் இருப்பாங்க. நான் டே ஒன்றா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ராமதாஸ் சொல்கிறதா அங்கே நடக்கும். அன்புமணி அதை ஏற்றுக்கிட்டு போகிறது அவரோட எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா எனக்கு ராமதாஸ் ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா பதவியை தான் அன்புமணி கொடுத்தார். ப்ராமிஸ் பண்ணார்னா அந்த அலையன்ஸை 98 ஏற்படுத்தி கொடுத்து 4 சீட்டு 5 சீட்டாக கொடுத்ததும் நீங்கள் அருமையாக பண்ணிட்டீங்க. சமூக பின்பலம் இருக்குது, கட்சியை காப்பாற்றிருக்கீங்க, கண்டிப்பாக கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜ்யசபா உங்களுக்கு தரேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு திரும்ப ப்ராமிஸ் பண்ணார். மகனை கொண்டு வரும்போது மகனுக்கு கொடுக்குன்னு நினச்சாரு. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் வந்து அன்புமணியை வளர்த்து விட்டார். ராஜ்யசபா, இளைஞர் அணி, மாநில தலைவர், மத்திய அமைச்சர், எல்லாம் சிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே அவர் தான் வளர்த்து விட்டார். அவர் தான் பாமக. ஸோ அன்புமணி அதை உணர்ந்துக்கிட்டு அவருடைய எண்ண ஓட்டப்படி போகிறது தான் கட்சிக்கு நல்லது, அவரோட எதிர்காலத்துக்கு நல்லது. நீரடித்து நீர் விழுவதில்லை, ஒன்றா இருப்பாங்கன்னு நம்புறேன். அப்போ இனிமேல் கூட்டணி முடிவுகள் குறித்து அன்புமணியை கலந்தாலோசிக்கலாமே, ராமதாஸை தனிச்சு முடிவு அது ராமதாஸ் தான் எடுப்பார். டஃப்பாக பார்கன் பண்ணுவார். இன்னும் 1 வருஷத்து
தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு தான் பாமக கூட்டணி முடிவாகும். அண்ணாமலை அவர்கள் வந்து எண் மக்கள் யாத்திரை மூலம் வந்து பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நயினாரால் அதே வளர்ச்சியில் பாஜக வந்து கொண்டு செல்ல முடியும். நயினார் கூட்டணி சம்பந்தமா போகும்போது பிரைமரி போல்ஸாட்டு ஒரு ஹீரோவா நிற்க முடியாது. எடப்பாடி ஹீரோவா ஏற்றுக்கிட்டு தான் நயினார் நிற்கிறாரு. அங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் நடக்கும். அதுல நிற்க முடியாது. நீங்க அதுல தனிச்சு ஆட்சி காமராஜ் ஆட்சி போன மூப்பனார்னா அவர் ஹீரோ. ஜெயலலிதாட்ட கூட்டணிக்கு போனா வாழப்பாடுன்னா சப்பார்டினேட் மாதிரி தான். 77 மூப்பனார் ஹீரோவானு 17% ஓட்டு எடுத்தாரு. 89 மூப்பனார் காமராஜ் ஆட்சி பண்ணி 20% வாக்கு எடுத்தார். அதனால தான் ஐயா மூப்பனாருக்கு இணையாட்டு ஒரு இவர் அண்ணாமலையை நான் கூறுறேன். அண்ணாமலை மக்களவைத் தேர்தலில் பெரிய திராவிட கட்சி இல்லாமல் 18% வாக்குக்கு என்டிஏ கொண்டு வந்துட்டார். அதே இது சட்டமன்றத்தில் இன்னைக்கு அண்ணாமலை கொண்டு வருவார்னா அவர் ஹீரோவாக நிற்பார். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அந்த இடத்துக்குள்ள மோடி எதிர்ப்பை டைல்யூட் பண்ணதுக்கு 20% எடப்பாடியே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆன்டி மோடியாக இருந்த 20% வாக்கு ப்ரோ மோடியாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை நாம் வரவேற்கிறோம். ஏடிஎம்கேல பல எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அமித்ஷாவுடன் இபிஎஸ் கை கோர்த்ததன் காரணமாக அந்த மனஸ்தாபங்கள்லாம் வந்து விலகுமா, இன்னும் அந்த கொந்தளிப்பிலே இருக்கும்? போக போக தான் தெரியும் என்ன விளைவுகள் வருதுங்கிறது. செங்கோட்டையன் அவருடைய பாதை வந்து எப்படி இருக்கும் சார்? செங்கோட்டையனை காட்டி தான் பாஜக எடப்பாடி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை உங்கள் பதிவு கருத்து கொண்டு பண்ண மிக்க நன்றி.